தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, எலக்ட்ரிக் கேத்தில் பவர் கனெக்டர் சாக்கெட் பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் கேத்தில் பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் 2 பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகி இதுண்ட பவர் லைன் வந்து கட் ஆகிருக்குது. இந்த பவர் பாஸ் கனெக்டரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லா இருக்கிற பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட்டுக்கு வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டுது, அதே மாதிரி டேமேஜ் ஆகி லைன் வந்து கட் ஆகிருக்கிற இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பஸ்ஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு, அதே மாதிரி டயோடு சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்சில் வந்து 40 திருப்பி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட்டை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ டேமேஜ் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட்டை வந்து நல்லா இருக்குதா இல்லையான்னு எப்படி நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டணும்னு பார்க்கலாம். முதலாவது நாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல டிஜிட்டல் மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்க்கணும். நல்லா வேலை செய்யுது. எலக்ட்ரிக் கேத்தில்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் கேத்தில்ட எலிமெண்ட் சொல்லுவோம், அதாவது கோயில்ட வயர் கனெக்ஷன் இங்கே தான் வரும். இப்போ இதுக்கு வந்து நான் வச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி பாருங்கள், இதுக்கு வந்து லைன் கிடைக்கல. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பீப் சவுண்டு வரணும், இல்லைன்னா இந்த இண்டிகேட்டர் லைட் எரியணும், இல்லைன்னா இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரணும். ஆனால் ரீடிங் எதுவுமே வரலை. இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், ரீடிங் வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு கட் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த லைனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லைனுக்கும் இதுக்கும் வச்சு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த லைனும் வந்து நம்மளுக்கு கட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து வர்ற ஏசி பவர் கனெக்ஷன் வந்து இந்த வழியாக தான் நம்மளுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வரலை. இப்போ பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் வந்து நம்மளுக்கு லைன் கட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் கேத்தில் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஹீட் ஆகாது. இப்போ வந்து இது பழுதாக இருக்குன்றதை இப்போ வந்து நாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா இருக்கிற பவர் பாஸ் கனெக்டரை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இது அங்கே வச்சுட்டு நல்லா இருக்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறது முதல்ல டிஜிட்டல் மல்டிமீட்டர் இந்த மாதிரி ஒருக்கா செக் பண்ணி பார்க்கணும். நல்லா வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் வந்து நல்லா குட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த மாதிரி நான் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், டிஜிட்டல் மல்டிமீட்டரை பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரீடிங் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு குட் ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து அடுத்த லைனையும் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைனையும் இந்த வெளி லைனுக்கும் வச்சு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் வந்து குட் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேத்தில் வந்து உடனே நம்மளுக்கு தண்ணி ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் கேத்தில்ட பவர் பாஸ் கனெக்டர் சொக்கெட் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் காட்டணும். இப்போ வந்து அடுத்த லைனையும் மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா வேலை செய்யுது. இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், நல்லா வேலை செய்யுது. மறுபடியும் வந்து நான் பழுதாக போனேன், அதாவது நோட் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடியது, அதாவது நல்லா வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த பவர் பாஸ் கனெக்டரை மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்கும் வரலை.
இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், எந்த ஒரு ரீடிங்கும் வரலை. இந்த மாதிரி தான் நண்பர்களே எலக்ட்ரிக் கேத்தில் வந்து உங்களுக்கு பவர் வந்து சரியாக வேலை செய்யலை, தண்ணி ஹீட் ஆகலைனாலும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறோம், இங்கே வந்து எந்த ஒரு ரீடிங்கும் வரலை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த லைனுக்கு நாம் வச்சு பார்க்குறோம் பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்கும் வரலை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பாஸ் கனெக்டரில் வந்து நம்மளுக்கு இதை வந்து நாம் பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், உள்ளுக்கு வந்து கார்பன் ஏறி இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எரிஞ்சு டேமேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேத்தில் வந்து வேலை செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.